வீரபத்ரா கோவில், லெபக்ஷி, ஆந்திர பிரதேசம். வீரபத்ரா கோயில் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் மன்னர் அச்சுதராயரின் ஆளுநர்களாக இருந்த விருப்பண்ணா மற்றும் வீரண்ணா ஆகியோரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் அடிப்படை கதை ராமாயணத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. லேபாக்ஷி என்ற பெயருக்கு பின்னுள்ள புராண கதையில் ராவணன் சீதையை கடத்திச் செல்லும் போது ஜடாயு என்ற பறவை அவளை காப்பாற்ற முயன்றது. ராவணன் அந்த பறவையை தாக்கி தரையில் விழச் செய்தான். அப்போது ராமர் அந்த இடத்தை நோக்கி லே பக்ஷி என்று கூறினார். இது தெலுங்கில் எழுந்திரு பறவை என்று பொருள். லேபாக்ஷி கோவிலின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று தொங்கும் தூண். இதன் மர்மம் அனைத்து புவியீர்ப்பு விதிகளுக்கும் மாறாக உள்ளது. கோவிலில் உள்ள 70 தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் காற்றில் தொங்குகிறது. இந்த அற்புதம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தூணின் கீழே நைலான துணிகளை நுழைத்தால் அது தூணுக்கும் தரைக்கும் இடத்தில் ஒரு இடைவெளி இருப்பதை உறுதி செய்கிறது. இதனால் விருந்தினர்கள் இந்த இடத்துக்கு வந்து அதிசயிக்கின்றனர். விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் பொறியியலின் மேதை என்று சொல்லப்படும் லேபாக்ஷி கிராமத்தில் உள்ள வீரபத்ரா கோவில் இந்த தூணின் மூலம் விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இத்தகைய அதிசயத்தை சந்திப்பது மிகவும் அரிய. அதனால் இந்த தூண் பலரும் பார்வையிட விரும்பும் ஒரு முக்கிய ஈர்ப்பு இடமாக திகழ்கிறது. Like, share, subscribe.